ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கும் மக்கள் தங்களை ஜன சமுதாயம் என்று எப்படி கருத முடியும்? இந்த ஜாதிகள் தேசத்தின் சத்துருக்களாகும். ஏனென்றால் சமுதாய வாழ்வை இந்த ஜாதிகள் பிளவுபடுத்துகின்றன. அதோடு பல்வேறு ஜாதிகளிடையே துவேஷத்தையும் பொறாமையையும் ஜாதி முறை ஏற்படுத்துகிறது. ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கும் மக்கள் தங்களை ஜன சமுதாயம் என்று எப்படி கருத முடியும்? இந்த ஜாதிகள் தேசத்தின் சத்துருக்களாகும். ஏனென்றால் சமுதாய வாழ்வை இந்த ஜாதிகள் பிளவுபடுத்துகின்றன. அதோடு பல்வேறு ஜாதிகளிடையே துவேஷத்தையும் பொறாமையும் ஜாதி முறை ஏற்படுத்துகிறது என்று ஜாதி பிரிவினைவாதம் பற்றி பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே ஜாதிய மோதல்கள் அதிகமாக இருந்த காலகட்டம். சிலர் அவரே ஜாதி தலைவர் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவராக இருந்திருந்தால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் பேசுவாரா என்பதை மக்களும் மற்ற தலைவர்களும் யோசிக்க வேண்டும். அவர் போன்ற அப்பழுக்கற்ற ஒரு சமத்துவ தியாகி, சமூக நீதி பேசிய தலைவர் இந்தியாவில் இருக்கிற முக்கியமானவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் ஒருவர். அதனால்தான் அவருடைய வாசகங்களும் அந்த வார்த்தைகளும் மிகவும் அழுத்தம் திருத்தமாக எக்காலத்துக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும். அந்த அளவுக்குத்தான் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார், பேசியிருப்பார். அவர் பொதுவானதாக தேசிய தலைவராக எல்லா ஜாதி மதத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருந்ததனால்தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தென் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களாலும் வாக்களிக்கப்பட்டு காங்கிரஸை தோற்கடித்தது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் வாக்களித்து மிகப்பெரிய தேசிய கட்சியை தோற்கடிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் என்ற தேசிய கட்சியை அப்போது தமிழ்நாட்டில் காமராஜர் தலைமையில் இயங்கியது. அந்த கட்சியை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் கட்சியான ஃபார்வர்ட் பிளாக், அதாவது நேதாஜி அவருடைய கட்சி, அந்த கட்சியில் தமிழ்நாடு பொறுப்பை இவர் ஏற்றிருந்தார். அந்த கட்சி தான் காங்கிரஸை அழித்தது, காங்கிரஸை தோற்கடிக்க செய்தது. அதற்கு காரணம் காமராஜர் அவருக்கும் முத்துராமலிங்கத்தேவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தென் தமிழகத்தில் ஜாதி கலவரங்களை காங்கிரஸ் தூண்டிவிட்டதாக தேவர் அவர்கள் மீது குற்றம் சாட்டி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக்கில் சேர்ந்து அந்த கட்சிக்கு உழைத்தார். அனைத்து ஜாதி சமூகம் வாழக்கூடிய தொகுதி தான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் போட்டியிட்ட தொகுதியும் சரி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்ட தென் தொகுதியிலும் சரி, அனைத்திலுமே அவர் தோற்றதே கிடையாது. எல்லாத்திலையும் வெற்றி பெற்றார். இவ்வளவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக பணபலம் படைபலம் எல்லாத்துக்கும் எதிராக வெற்றி பெற்றார் என்றால் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். எல்லா சமுதாய மக்களும் ஆதரித்திருக்கிறார்கள். தேவர் சமுதாய மக்கள், தேவேந்திரகுல சமுதாய மக்கள், நாடார் சமுதாய மக்கள், இஸ்லாமியர்கள், செட்டியார் சமுதாய மக்கள், கவுண்டர் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் என முதலியார் சமுதாய மக்கள் என்று தமிழகத்தில் உள்ள அத்தனை சமுதாய மக்களுக்கும் பிடித்தவராக இருந்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் தூய்மையான தலைவர், எந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர், பேசக்கூடியவர், எல்லா ஜாதி சமுதாயத்துக்காகவும் போராடியவர் என்பதை இவர் பேசிய இந்த பேச்சுக்கள் மூலம் அறிய முடிகிறது.